வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. நம்ம உறவுகோலை நட்டுட்டோம், அடுத்து உறவாடணும். இப்போ நல்லா தெளிவாக கவனிச்சிங்கன்னா, நான் வழிபாடு பற்றி இங்கே பேசலை. பூஜைகள் செய்திருக்கிறோம், பிரார்த்தனைகள் செய்திருக்கிறோம், நாம பாராயணம் பண்ணியிருக்கோம், விண்ணப்பங்கள், திருமுறை விண்ணப்பங்கள்லாம் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் வேற. நம்மளோட உள்நோக்கம் வேற, ஈசனோட உறவாடுறது. அப்போது சிலர் கேள்வி கேட்குறாங்க, உறவாடுறதுன்னா அங்கேருந்து பதில் வரணும், நம்மளோட பேச்சுக்கு ஈசன் பதில் சொல்லுவானா? உண்மையிலேயே அவன் பதில் சொல்லுறான், ஆனால் அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் பத்தலை. அங்கே தான் சில நேரத்தில் அது தவறி போகுது. நம்ம பிரார்த்தனை வச்சிட்டோம் அவனோட உறவாடுறதுக்கு. இப்போ இது எப்படி நம்ம தொடங்கலான்னா, தினம் ஒரு நேரம் ஈசனோட உறவாடுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறது. நான் பொதுப்படையாக இரவு தூங்குறதுக்கு முன்பு அந்த நேரத்தை ஒதுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் வேறு எந்த சிந்தனைக்கும் நான் இடம் கொடுக்கறதில்ல. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த ஒரு நேரத்தில் உட்காந்துட்டு இல்லை படுத்துக்கொண்டே இன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு எல்லாமே அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக ஆகிடுவேன். சில நேரத்தில் கேள்விகள் இருக்கும், அந்த கேள்வியை சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாகிடுவேன். சில நேரத்தில் அப்படியே தூங்கிடுவேன். ஆனால் காலையில் எனக்கு பதில் கிடைக்கும், இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியும் பதில் கிடச்சிருக்கு. அது பதில் எந்த ரூபத்தில் வருதுன்னே சொல்ல முடியலை. ஏன்னா சில நேரத்தில் உள்ளுக்குள்ளார கனவு மாதிரி வந்திருக்கு, ஏதோ திடீர்னு ஒரு காட்சி மாதிரி வந்திருக்கு, ஏதோ யாரோ சொல்கிற மாதிரி இருக்கு. சில நேரங்களில் யாரோ ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. அவங்களோட பேச்சுக்குள்ளார என்னோடய கேள்விக்கு பதில் இருந்திருக்கு. அதனால் ஈசன் எப்படி பதில் சொல்லுவான்றது யாராலையும் சொல்ல முடியாது, ஆனால் அவன் பதில் பேசுவான். நம்மளோட பயணத்தில் அது போக போக நம்ம உணர்வோம், இது ஈசன் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கான், அவன் தான் இதை காட்டி கொடுத்துருக்கான், அவன் தான் இதை தீர்த்து வச்சுருக்கான். இது எல்லாமே நடக்கும். முதல் அடி அவனோட உறவாடுறது. அப்போது இந்த வாழ்வே தவத்தில் ஒரு மிக முக்கியமான அங்கம் ஈசனோட உறவாடுறது. இனிதே தொடங்குவோம், உறவு வளரட்டும். நிச்சயமாக உறவு மேன்மையடையும். ஏனென்றால் நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.